நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் இங்கு படிக்கலாம். உயர்கல்விக்கான ஆலோசனைகளை பெறலாம். அதற்காக 2 கல்வி ஆளுமைகள் நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். ஒருவர் ஜெயபிரகாஷ் காந்தி, அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். அதேபோல கல்வியாளர் ஸ்ரீராம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். இந்த ஆண்டு நீங்கள் கலந்துக்கிற முதல் நிகழ்ச்சி. ஒவ்வொரு கல்வியாளர்கிட்டையும் இந்த கேள்வி தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது. இந்த ஆண்டு கல்வியில் மாணவர்களோட விருப்பம் எதை நோக்கி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சரி, இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வந்து லாஸ்ட் இயர் வந்து அதுக்கு ப்ரீவியஸ் இயரோட கம்மியாக இருந்தது. லாஸ்ட் இயருக்கு இருந்த அளவுக்கு இந்த வருஷமும் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு அதே அளவுக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. நிச்சயமாக சமூக வலைதளத்தில் கேட்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்விக்கான பதிலை முதல்ல நம்ம ஜெயபிரகாஷ் காந்தி சார்கிட்ட கேட்கலாம். ஹாய் சார், நூருல்லாங்கிறவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஹாய் சார், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் BE EEE. I am preparing for BSNL JEE exam. Can I prepare myself or should go to any coaching center? ஜேபி சார், அவருக்கு உங்களோட ஆலோசனை. அதாவது தனியாக ப்ரிப்பேர் பண்ணலாம், எதுவுமே கண்டிப்பாக அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. பட் வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் அவங்க வந்து நார்மலி நான் வந்து நம்முடைய ப்ரோக்ராமில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒரு மாணவன் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல் மாதிரி கோர் இன்ஜினியரிங் படிக்கும்போது கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இன்டெப்த்தாக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு வந்து they have some very good coaching centers, செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் வாங்கி செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கலாம், இல்லை கோச்சிங் சென்டர் போகலாம். பட் கண்டிப்பாக வந்து ஒரு அடிஷ்னல் மெட்டீரியல் சப்போர்ட் லேர்னிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா எனி கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து காம்படிஷன் இஸ் வெரி ஹை. ஏன்னா வந்து அந்த காம்படிஷனுக்கு வந்து எதிர்கொள்கிற மாதிரி அவன் நல்ல வெரி ஹை மார்க்ஸ் தே ஹேவ் டு ஸ்கோர். அப்போ தான் முடியும். சும்மா நம்ம வந்து பிஇயில் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி 40 மார்க் வாங்கினா கிடைக்கும், 50 மார்க் வாங்கினா கிடைக்கும், அதெல்லாம் கிடையாது. தி ஹை ரேட் ஆஃப் ஸ்கில்ஸ் டெஃபினெட்லி நீடட். ஸோ இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் அடிஷ்னல் கோச்சிங் இருந்தால் டெஃபினட்டாக பெட்டர் தான் சொல்வேன். நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக விழுப்புரத்துலேருந்து செல்வராஜ் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் செல்வராஜ், உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ சார், குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். வந்துட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன் சார். சாரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்க, ஓகே. ஆமாம் சார். அதுக்கடுத்து வந்து மீடியா லைனில் இன்ட்ரெஸ்ட் சார். மீடியா லைனில் இன்ட்ரெஸ்ட், ஆமாம் சார். ஓகே. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? அது ஆமாம் சார். மீடியா லைனில் பண்ணலாமா, அது எடிட்டிங் லைனில் எப்படி சார் இருக்கு? நிச்சயமாக ஜேபி சார், ஆக்சுவலாக என்னென்னா அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காரு. பட் முற்றிலுமாக ஒரு துறை மாறி அதுலேயும் எடிட்டிங்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோர்ஸை வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி வந்து நேயர்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு படிப்பினைன்னு சொல்வேன். +2 படிக்கும்போது எந்த ஒரு ஜஸ்ட் எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கும் அதனால் நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன், எனக்கு ஃபிசிக்ஸ் அப்படிலாம் எடுத்து தான் போய் அவங்க வந்து தே கெட் ஸ்டக் அப். அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வேறு இருக்கும், வாய்ப்புகள் தனியாக இருக்கும். நான் எப்போவுமே இன்றைக்கும் சொல்கிறேன், அதாவது பிஎஸ்சி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறவங்க ஃபஸ்ட்டு யூ ஷுட் ஹாவ் மைண்ட் செட் டு கோ ஃபார் டீச்சிங். அந்த டீச்சிங்கில் அந்த மாதிரி இருந்தால் தான், டீச்சிங் அண்ட் ரிசர்ச் அப்படி இருந்துச்சுன்னா தயவு செய்து அதில் எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா டீச்சிங் வந்து ஃப்யூச்சரில் நல்லா நிறைய டீச்சர்ஸ் வேண்டியிருக்கு. பட் இட்ஸ் அ லாங் ரன் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி. இப்போ நீங்கள் உங்களுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிங்க, இப்போ எனக்கு முடியல, ஐ வாண்ட் டு ஷிஃப்ட் அப்படின்னா எடிட்டிங் அப்படிங்கிறத விட ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், டோன்ட் நேரோ டவுன் ஃபார் அ பர்டிகுலர் ஃபீல்ட், ஹேவ் எப்போவுமே வந்து ப்ராட் பேஸ்ட். அப்படி பார்க்கும்போது நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுன்னா ஒன்று எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸ் இருக்குது, எம்எஸ்சி 2 இயர்ஸ் ப்ரோக்ராம். நல்ல அதில் வந்து நீங்கள் எடிட்டிங்கில் இது பண்ணிக்கலாம். மாஸ் கம்யூனிகேஷன், ப்ராட்காஸ்டிங் ஜேர்னலிசம், டிவி அண்ட் வீடியோ டெக்னாலஜி, அதுக்கப்புறம் சவுண்ட் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட வாய்ப்பு நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து இதுதான் மேக்ஸோ ஃபிசிக்ஸோ எந்த ஒரு துறை நீங்கள் யூஜி டிகிரி படித்தாலும் பரலாம். பட் அதுக்கும் வந்து கொஞ்சம் போட்டித் தேர்வுகள் இருக்குது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வாய்ப்பு நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக பண்ணலாம். பட் ஒன்லி எடிட்டிங் போகாமல் டூ அ ப்ராட் பேஸ்ட் கோர்ஸ் ரிலேட்டட் மாஸ் கம்யூனிகேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் மீடியா, இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணிங்கன்னா வாய்ப்பு நல்லாயிருக்கும். 2 கல்வியாளர்கள் இங்கு இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் நம் கல்வி ஆலோசனைகளை பெறுகின்ற இதே நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோட இந்த அறிவிப்பை ஸ்ரீராம் சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் படிச்சுட்டு டெஃபினட்டாக தே ஷுட் என்ஜாய். அது மட்டும் இல்லாமல் இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது தான். ஸோ உங்களோட பார்வை எப்படி இருக்குது? ஜேபி சார், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நல்லது தான். ஆக்சுவலி தே ஷுட் ஹேவ் அ பிரேக்குங்க. இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸு, அதுக்கப்புறம் நுழைவுத் தேர்வு அப்படி இப்படின்னு சொல்லி அவனுங்களும் வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணிடுறாங்க. அப்போ சார் சொன்ன மாதிரி வெயில் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிரேக், ஒரு மைண்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு அவன் வந்து கொஞ்சம் விடுமுறை இருந்தால் தான் பண்ண முடியும். பிகாஸ் ஹி ஹேஸ் டு கம் அண்ட் லேர்ன் அகைன். ஸோ கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ் இருந்தால் கண்டிப்பாக படிக்க முடியாது. ஸோ இந்த வந்து ஒரு நல்ல அறிவிப்பு தான், கண்டிப்பாக வரவேற்கலாம். ஸோ அந்த வரவேற்கக்கூடிய ஒரு அம்சமாகவே பார்க்குறீங்க. ஆனால் சம்மர் அப்படின்ற ஒரு
ஒரு தயாராதல் மாதிரி இப்போ அடுத்ததாக மேற்படிப்பு படிக்க போகிற ஒரு மாணவர் அதுக்கு பிரிட்ஜ் பண்ணுற மாதிரியான கோர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சம்மர் ஹாலிடேஸில் படிக்கிறது வழக்கமாக இருந்தது. அதை வந்து அரசே வந்து தடுக்க வேண்டிய அளவிற்கு ஒரு சிவியரான பிரச்சனையை பார்க்குறீங்களா? அதில் கண்டிப்பாக, ஏன்னா மஷ்ரூம் க்ரோத் ஆஃப் சென்டர்ஸுங்க, இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் அது இது அப்படின்னு. ஸோ மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், நுழைவுத் தேர்வுக்காக கோச்சிங் ஒரு +2 பையன் படிக்கிறான், அதுக்கு அடுத்த தேர்வு நுழைவுத் தேர்வுனா நான் அரசுக்கு வந்து ஒரு வேண்டுகோள், தயவு செய்து வந்து இந்த நுழைவுத் தேர்வு, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், தகுதி தேர்வுகள் எல்லாம் மார்ச் மாதம் முதல் வாரத்திலே நடத்தணும். ஏன்னா அது முடித்த பிறகு ரெகுலர் +2 எக்ஸாம் நடத்திக்கலாம், இல்லை 10th எக்ஸாம் நடத்திக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா அந்த கோச்சிங் கிளாஸுக்கு வாய்ப்பே கிடையாது. தட் ஆஃப்டர் தட் யூ கேன் ரிலாக்ஸ், யூ கேன் வெயிட் ஃபார் த ரிசல்ட். நம்மளுக்கு டைம் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் வந்து காமன் கிரவுண்டில் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கிராமத்து பையனால் வந்து ஒரு சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில அளவுக்கு செலவு பண்ண முடியல, அந்த லெவல் ஆஃப் இன்புட் அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வி கேனாட் டிஸ்கிரிமினேட். ஸோ ஒரே லெவலில் இருக்கணும் அப்படின்னா, ஒரே லெவலில் டெஸ்ட் பண்ண அப்படின்னா எக்ஸாமினேஷன், ஆல் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஷுட் பி கண்டக்டட் இன் த March 1st week just before the +2 எக்ஸாம். அதுக்கப்புறம் +2 எக்ஸாம் எழுதிட்டு we should give holidays. நிச்சயமாக இந்த பார்வை வந்து நிச்சயமாக கருதுகோளாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது தான். அடுத்தபடியாக சேலத்திலேருந்து சுரேஷ்ங்கிற நேயர் இணைஞ்சிருக்கிறார். அவரோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், உங்களோட சந்தேகம் என்ன? எங்கள் பையன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் பிடிக்கிறாப்புங்க. ஓகே. அடுத்த ஸ்கோப் வந்து பிஇ பண்ணலான்டாப்ல, வேற என்ன போகலாங்க சார்? ஸ்ரீராம் சார். சரி, பிஇ முடிச்சோன்னா வேலைக்காக படித்தார்னா வேலைக்கு போகிறது அட்வைசபிள். அப்படி வேலை கிடைக்கல, இல்லை மேலே படிக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தர். மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமுக்கு கேட் கேம்ப் படிக்கலாம், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் படிக்கலாம், டிசைனிங் படிக்கலாம், ஆட்டோமொபைல் ரிலேட்டட் ஃபீல்டில் படிக்கலாம், மெக்கட்ரானிக்ஸ் படிக்கலாம். அதில் இவள் 4 வருஷம் படிச்சுட்டு இருக்கையிலேயும் கண்டிப்பாக அவர் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏரியாவில் வேலைக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணியிருப்பார், இல்லை இன்ட்ரெஸ்ட் அவர் டெவலப் பண்ணி இருக்கணும். அப்படி பண்ணியிருந்தாருன்னா அந்த ஃபீல்டில் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுங்கள். அப்படி மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் படிக்கிறப்ப எந்த இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிறீங்கன்னு பார்த்துக்கணும். அங்கே வந்து மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமுக்கு இன்டர்ன்ஷிப்பு அண்டு ப்ராஜெக்ட்ஸு கம்பெனியில் கொடுப்பாங்களான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிற இன்ஸ்டிடியூட்டில் எடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடித்தோடனே வேல்யூபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸுக்கும் அவங்க போகலாம். நிச்சயமாக அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு கேள்வியை நம்ம பார்த்துடலாம். ஷமினான்றவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் MCom CA. I would like to do Tamil literature now. Please guide me. I want to study for my interest, not for job perspective. இல்லை, கண்டிப்பாக அவங்க படிக்கலாம். படிப்புக்கு வந்து ஏஜும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த தமிழ் மொழி பற்று இருக்குது, பண்ணணும் அப்படின்னா தாராளமாக வந்து அவங்க வந்து MA தமிழ் பண்ணலாம், ஈவன் கரஸ்பாண்டன்ஸ் பண்ண முடியும். பட் என்ன அப்படின்னா அவங்க வந்து அதோட நிறுத்த, நான் வந்து எப்பவுமே சொல்வேன், ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் இப்போ ஒன்று படிச்சிருக்கீங்க, ஜஸ்ட் கோ ஃபார் அ ஜாப். அதுக்கப்புறம் ஜாபில் இருக்கும்போதே வந்து லேர்ன் சம் அடிஷ்னல், இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அடிஷ்னலாக வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் நம்ம படிக்கிறது வந்து கண்டிப்பாக எங்கேயாச்சும் அது அப்ளை ஆகணும், யூஸ் ஆகணும். அப்போ தான் அதுக்கு அர்த்தம் இருக்குது. ஜஸ்ட்டு நம்மளுக்காக படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போகல, இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் வந்து MA தமிழ் படிச்சிங்கன்னா, இல்லை படித்ததை வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு டியூஷனோ, இல்லை அதை வந்து ஒரு ஸ்கூல்லையோ பார்ட் டைமோ, இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட நீங்கள் வந்து யூ கேன் கைட் தேம். ஸோ படித்த படிப்பு வந்து கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேரணும். அப்போ தான் ஒன்லி இஃப் யூ ஷேர் யுவர் நாலேஜ் யூ கேன் க்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் அவங்க பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமாக அவங்களுக்கு ஆலோசனை கிடச்சிருக்கும். அடுத்தபடியாக சோஷியல் மீடியாவில் வெங்கி மேக்ஸ்ன்றவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. சார், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். கேன் ஐ கோ ஃபார் MEP கோர்ஸ்? இஸ் இஸ் வேல்யூபிள் கோர்ஸ்? MEPனா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், அந்த இதை கேட்குறாங்க. அவங்க பண்ணலாமா? சரி, என்னை பொறுத்தளவில் வேலைக்காக படிச்சிங்கன்னா அண்டர் கிராஜுவேட் முடித்தோடனே போகிறது பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் MEP ப்ரோக்ராம் படிச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் எந்த கல்லூரியில் கொடுக்குறாங்க. இன்டர்ன்ஷிப்பு அகெயின் அண்ட் அகெயின் படிக்கிறப்ப அண்டர் கிராஜுவேட்லேயே இப்போ இன்டர்ன்ஷிப் ரொம்ப அவசியமானது. தொழில் பழகிறது அது சிலது வந்து இன்ஜினியரிங்கே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறப்ப வேலை தெரியலன்ற இல்லாமல் அதுக்கு தேவையான தகுதிகள், திறமைகள், அதை இன்ஜினியரிங்கில் அனலைஸ் பண்ணி ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் டெவலப் பண்ணுற திறமைகள் வளர்க்குற அளவுக்கு அவங்க எக்ஸ்போசர் கொடுத்தாங்கன்னா அந்த கோர்ஸ் இருக்கிற கல்லூரியில் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். கண்டிப்பாக இது வந்து இதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிச்சயமாக அவங்க அதை படிக்கலாங்கிறத உங்களோட ஆலோசனையாக சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியாக நவீன் அப்படிங்கிற தொலைபேசி அழைப்பாளர் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் நவீன், உங்களோட சந்தேகம் என்ன? குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். நான் இன்னும் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே.
இப்போ எனக்கு ஃபியூச்சரில் டீச்சிங் சைடு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்களா சார், இல்லை ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாமா சார், காம்படிட்டிவ் எக்ஸாம்? இன்னொரு தடவை உங்கள் கேள்வி ரிப்பீட் பண்ணுங்கள். சார் எம்இ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேங்க சார். இப்போ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க? ஆமாம் சார். ஓகே. டீச்சிங் சைடு போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சார், இல்லை ஏதாவது காம்படிட்டிவ் ப்ரிப்பேர் பண்ணலாமா சார்? ஆக்சுவலாக அவர் வந்து மேனுஃபேக்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறாரு. அவர் டீச்சிங் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணலாமா அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. ரைட். அதாவது எம்இ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, டீச்சிங் லைன் போகிறதா இல்லை வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு எம்இ கோர்ஸ் நான் பண்ணும்போதே யூ ஷுட் பி மென்டலி ப்ரிப்பேர் டு கோ ஃபார் டீச்சிங் லைன். அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சொல்லுவாங்க, ஜேபி சார் நான் ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறேன், அதுக்கு என்ன கோர்ஸ் படிக்கலாம் கவர்மெண்ட் ஜாபுக்கு? அப்படின்லாம் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஜாபுங்கிறது இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃப்யூச்சரில் 7th பே கமிஷன்லாம் வரும்போது நல்ல வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் அரசு வேலைக்கு நல்ல வாய்ப்பு. அரசு வேலைக்காக நான் இது படிக்கிறேன் அப்படிங்கிறது தப்பான விஷயம். எந்த படிப்பு படித்தாலும் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள், அதுதான் எங்களுடைய வந்து ஆலோசனை. எந்த படிப்பு படித்தாலும் டூ யுவர் குரூப் 1 எக்ஸாம்ஸு, டிஃபென்ஸ் சர்வீஸில், பேங்கிங்கில், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், சிவில் சர்வீஸ், இருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அப்போ நான் வந்து என்ன தெரியுமா சொல்லுவேங்க, காம்படிஷனுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணின்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ரெஸ்யூமில் 2 வருஷம் கேப் வரும். இது வந்து எப்போவுமே ப்ராக்டிக்கலாக நான் வந்து கொஞ்சம் ஆன்சர் லாங்காக இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு கொடுக்க வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் எம்ஏ முடிச்சிட்டீங்க, 2 வருஷம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. சப்போஸ் முடியலன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இதே கேஸ் எனக்கு இப்போ வந்தது சேம். அவன் 2 வருஷம் கழிச்சிட்டு சார் இப்போ நான் வேலைக்கு போகும்போது இன்டர்வியூவில் கேட்பாங்க, இந்த 2 வருஷம் என்ன பண்ணீங்க அப்படின்னு. நான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணேன், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தீங்களா இல்லைன்னு சொல்லும்போது யூ கெட் அ நெகட்டிவ் இமேஜ் ஆன் யூ. ஸோ எப்போவுமே வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டோன்ட் ஹேவ் அ கேப் இன் யுவர் ரெஸ்யூமே. என்றைக்குமே இடைவெளி இருக்கக்கூடாது. ஒன்றா நீங்கள் படிக்கணும், இல்லை நீங்கள் வேலைக்கு போகணும். ஸோ மை அட்வைஸ், வேலை செஞ்சுட்டு டூ ரைட் யுவர் காம்படிஷன் எக்ஸாம். இன் கேஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சுன்னா லீவ் த ஜாப் அண்ட் கோ ஃபார் கவர்மெண்ட் ஜாப். தான் எங்களுடைய அட்வைஸ். நிச்சயமாக அவங்களுக்கு தேவையான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக லைட்னிங் கிப்சன் அப்படின்ற ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. வாட் இஸ் த பெஸ்ட் பிஜி கோர்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் சிஎஸ்சி லைக் எம்பிஏ ஆர் ஐ ஷுட் கோ ஃபார் அ ஜாப் வித் யூஜி கோர்ஸ் பிஇ சிஎஸ்சி இட் செல்ஃப்? ஸ்ரீராம் சார். என்னை பொறுத்தளவு பிஇ சிஎஸ்சி முடித்தவனோன்னா நல்ல திறமைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இம்மிடியேட்டாக வேலை கிடைக்கும். நிறைய பேர் வேலை கிடைக்கல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டுருங்க. ஆனால் இப்போயும் கம்பெனிஸ் வரையில், இண்டஸ்ட்ரீஸ் கேம்பஸ்க்கு வரையில் அவங்களுக்கு தேவையான நம்பர்ஸில் மாணவர்கள் என்ஜினியரிங் முடிச்சுட்டு கிடைக்கிறாங்கன்னா கிடைக்கிறது கிடையாது. ஒரு ஒரு 200 பேர் எடுக்கணும்னு வர்றாங்க, ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸு கேம்பஸ் இன்டர்வியூவில் அப்பியர் ஆகினாங்கன்னா அந்த 200 பேர் எடுக்கிறதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கையில் உங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு வேலைக்கு போகிறது தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற துறையாக வந்து ஐடி அண்ட் ஐடி சார்ந்த துறைகள் தான் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறப்ப நிறைய கம்பெனிஸ் வந்து வேலை கிடைக்கிறன்றப்ப ஒரு சில கம்பெனி ஒரு சில கேம்பஸை போய் ஸ்பெஷலாக அவங்கள ட்ரெயின் பண்ணியெல்லாம் வேலைக்கெல்லாம் எடுத்துன்னு போகிறாங்க. அதனால் வந்து பிஇ முடித்தோடனே, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தோடனே நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு திறமைகள் இருந்தால் வேலைக்கு போகிறது அட்வைசபிள். சமூக வலைத்தளத்தில் கேட்கப்பட்டுள்ள ஒரு கேள்விக்கான பதிலை நாம் பார்த்து விடலாம். என்னென்னா, சுல்தான் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஐ எம் ஸ்டடிங் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த கோர்ஸ் வாட் பிஜி கோர்ஸ் இஸ் குட் ஃபார் மீ சார்? ரைட். இப்போ வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணும்போது மை ஃபஸ்ட் அட்வைஸ் வந்து டு கோ ஃபார் ஜாப் தான். அகெயின் இப்போ ஜாபில் வந்து அவங்களுக்கு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், ஹவுஸ் கீப்பிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், இதில் வந்து ப்ரொடக்ஷனுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியன் ஃபுட்டுக்கு வந்து மேலை நாட்டில் பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ இதில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணும் அப்படின்னா யூ கேன் கோ அபவுட் இட். இல்லை வந்து எம்பிஏ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கூட இருக்குது, ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்குது, கட்லரி இந்த எப்படிலாம் வந்து இந்த இதெல்லாம் இந்த எக்யூப்மெண்ட்ஸ், இந்த இது ரிலேட்டிவ் கேட்ரிங் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு. ஸோ அது மாதிரி இருக்குது. பட் என்ன இருந்தாலும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது பெட்டர் என்றைக்குமே. அடுத்தது வந்து எப்போவுமே நான் வந்து அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறது, லேர்ன் ஃபாரின் லாங்குவேஜ், ஒரு ஹிந்தி லாங்குவேஜ். அதுக்கப்புறம் இது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணால் இன்னும் உங்களுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. லேர்ன் அபவுட் பார்ட்டிசிபேட் இன் ஆல் த காம்படிஷன்ஸ். இப்போ வந்து நிறைய காம்படிஷன்ஸ் டிவிலையும் அதுலேயும் வந்துடல, அதில் வந்து பார்ட்டிசிபேட் மேக் யுவர் செல்ஃப் ப்ரெசன்ஸ். ஸோ இந்த பிராண்ட் இமேஜ் வந்து நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹோட்டல் மேனேஜ் முடித்தோடனே ஜாபுக்கு போகிறது ஃபஸ்ட்டு சாய்ஸாக வச்சுக்கலாம். நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக சோஷியல் மீடியாவில் திலக் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். சார், ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை 12th விச் என்ஜினியரிங் வில் ஸ்கோப் இன் 2020 எது ஸ்கோப் இருக்கும் அண்ட் வேர் ஷுட் ஐ பர்சியூ இட்? ஐ வாண்ட் ஆன்சர். ஸ்ரீராம் சார், அவருக்கு 2020 எந்த என்ஜினியரிங் படிப்புக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்கிறார். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வுட் பி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கண்டிப்பாக 2020 வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் மெக்கானிக்கல் ரிலேட்டட் ஏரியா அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் இந்த ஃபீல்டு. இந்த மெக்கட்ரானிக்ஸோட பயன்பாடுகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே வருதுன்னா அந்த மெக்கட்ரானிக்ஸ் கோர்ஸும் சூஸ் பண்ணலாம். தென் அதற்கு அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல், தென் இசிஇ, தென் சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிக்கலாம். அது அகெயின் அண்ட் அகெயின் திரும்ப சொல்கிறது வந்து மாணவர்கள் வந்து இது வரைக்கும் நம்ம என்ஜினியரிங் எப்படி படிச்சுட்டு வேலைக்கு போனாங்களோ அது வந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. இனிமேல் படிக்கிறவங்க ரியலாக என்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்து அது என்னெல்லாம் கற்றுக்கணுமோ அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி படிக்கிறப்ப ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசர் இருந்து அவங்க துறை சார்ந்ததில் காம்படிஷன்ஸ் நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் நடந்தது, ரயில்வேல ஹேக்கத்தான் நடக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மல்டிநேஷ்னல் கம்பெனியும் மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும், கோர் இண்டஸ்ட்ரீஸாக இருந்தாலும், ஐடி செக்டராக இருந்தாலும் அவங்க நிறைய கோடிங் கண்டெஸ்ட்லேருந்து ப்ராஜெக்ட் கண்டெஸ்ட்லேருந்து நடத்துகிறாங்க. அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இவங்க வந்து அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 2020 என்ஜினியரிங்கில் தகுதிகளோடு இருக்கிற மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா முன்னே வந்து என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் எல்லாமே வந்து நிறைய என்ஜினியர் செஞ்சுக்கிட்டு இருந்த ஜாப்ஸ் எல்லாம் ஆட்டோமேஷன் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் வந்து ஸ்கில்ஸ் கம்மியாக இருந்தாலே போதும். டிகிரி இருந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தால் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிவிட்டு பேசிக்ஸ் கோடிங் இருந்தாலே போதும், வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஃப்யூச்சர்லாம் அப்படி எடுக்க மாட்டாங்க. அதனால் தகுதிகளை வளர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ஜினியரிங் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான சம்பளத்துக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுப்பாங்க. உங்களுடைய கேரியர் வந்து 5 இயர்ஸில் 10 இயர்ஸில் மட்டும் முடியாது. எவ்வரி இயரும் உங்கள் லைஃப் இன்க்ரீஸ் ஆகலை, ஏஜ் ஆகலை, உங்களுடைய வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக சோஷியல் மீடியாவில் யாஷித் பாஷா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. சார், ஐ ஹவ் இன்ட்ரெஸ்டட் இன் அத்லெட்டிக்ஸ் அண்ட் ஐ ஹாவ் டு ஸ்டடி எ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். வாட் கைண்ட் ஆஃப் கோர்ஸ் தட் ஐ வில் செலக்ட்? எதை நான் செலக்ட் பண்ணலாம்? அத்லெட்டிக்ஸில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ஆனால் ப்ரொஃபஷனல் கோர்ஸும் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இல்லை, அதாவது இது ஒரு நல்ல விஷயம் தான். அதனால தான் நம்முடைய தமிழக அரசு வந்து தமிழக பொறியியல் கலந்தாய்வில் வந்து 500 சீட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சுருக்காங்க. அதில் சில முக்கியமான சில பிரத்யேகமான சில கல்லூரிகள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹஸ் காட் ரியலி ஸ்கில், ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ஸ், அது அத்லெட்டிக் ஆகட்டும் இல்லை மற்ற எந்த ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், தே கிவ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுத்து மற்ற நேஷனல் லெவல் காம்படிஷனில் ஸ்பான்சர் பண்ணி அவங்களுடைய ட்ரைனிங் எக்ஸ்பென்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த கல்லூரி அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த கல்லூரியில் வேண்டிய வசதி இருக்கா, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கல்லூரி அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க ஸ்கில்ஸ், பட் அவங்க வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும். அவங்க 10th 11th 12th படிக்கும்போது தே ஷுட் ஹவ் ப்ரூவ் their skills. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கும். கலந்தாய்வில் கூட அவங்க வந்து நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம். பட் வந்து எப்போவுமே சொல்லுவேன், இட்ஸ் அ குட், டோன்ட் கம்பைன் யுவர் பேஷன் அண்ட் கரியர். நீங்கள் வந்து ஒரு கரியர் ப்ரொஃபஷனலாக எடுங்க, பட் பேஷன் எப்பப்போ சான்ஸ் கிடைக்குதோ உங்களுடைய பேஷன், அதாவது உங்கள் அத்லெட்டிக் வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டோன்ட் லீவ் இட். நீங்கள் வந்து ஜாபுக்கு ஜாயின் பண்ணுங்கள். அதில் ஒரு பார்ட் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில்ஸ், ஆன் அத்லெட்டிக் ஸ்கில்ஸுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படுது. இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸில் மட்டும் வெறும் ஓடினா மட்டும் முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சசரிஸ் தேவைப்படுது, ட்ரைனிங் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. அதுக்கு நீங்கள் வந்து இதில் வந்து படிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் வரும்போது உங்கள் ஜாபை விட்டுட்டு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் அத்லெட்டிக்காக வரலாம். அப்படி தான் நம்ம ஃபோன் பண்ணி எடுத்தோன்னு நம்ம வந்து டோன்ட் நேரோ டவுன் இன் யுவர் பேஷன். நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை நிச்சயமாக அவருக்கு கிடச்சிருக்கும். அடுத்தபடியாக கும்பகோணத்துலேருந்து உமாங்கிற நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் உமா, உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். எங்கள் பொண்ணு இப்போ 12th எழுதியிருக்காங்க சார் இந்த வருஷம். ஓகே. அவங்களுக்கு வந்து நாங்கள் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சேர்க்கலான் இருக்கோம் சார். ஓகே. அதுக்கு எப்படி சார் நாங்கள் முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிருக்கலாம், என்ன கம்ப்யூட்டர் கோர்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு? கல்வித்துறை இப்போ தான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. இருந்தாலும் ஸ்ரீராம் சார், அவங்களுக்கு உங்களோட ஆலோசனை என்ன? ஈசியில் ஜாயின் பண்ணுறது இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து இந்த வருஷம் வரப்போகிற அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சிலபஸில் சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் லாங்குவேஜ் வந்து தே மே இன்ட்ரடியூஸ். இது மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகிற ஃபீல்டுக்கு போனோன்னா அந்த மாதிரி இது படிக்கலாம். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸு நீங்கள் எங்கேயாவது போய் லேர்ன் பண்ணணுன்னு தேவையில்லை. நிறைய இப்போ வந்து செல்ஃப் லேர்னிங்க்கு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைன்லேயே நிறைய டூல்ஸ் அவைலபிள் இருக்குது. அதை பார்த்துட்டு எலக்ட்ரிக்கலில் ஒரு சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஒரு சென்சார்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு நீங்களே ப்ராஜெக்ட் செஞ்சு பார்க்கலாம். அந்த ப்ராஜெக்ட் எப்படி செய்கிறதுன்றதையும் வீடியோலையும் சரி அனிமேஷன்லேயும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒர்க்கு பண்ணலாம். வீட்டில் வந்து ஒரு சென்சார் வச்சு ஒரு லைட் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கு. ஏன்னா பிகாஸ் வெயில் நிறையா இருக்கனால கோர்ஸ் நீங்கள் எதுவும் அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா செல்ஃப் லேர்னிங் கோர்சஸ் வந்து நிறைய வந்து ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது. எந்த என்ஜினியரிங் படித்தாலும் ஏதாவது ஒரு கோடிங் வந்து ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி கோடிங் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் செல்ஃப் லேர்னிங்லேயே வளர்த்துக்கலாம், வீட்டில் இருந்துகிட்டே படிச்சுக்கலாம்.
நிச்சயமாக அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு கேள்வியை பார்த்தலாம். நாகராஜ் அப்படின்றவர் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. சார், நான் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறேன், எம்எஸ்சிக்கு மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணலாமா இல்லை நார்மல் பயோகெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணலாமா? இல்லை, கண்டிப்பாக சார். ஆக்சுவலி மெடிசினல் பயோகெமிஸ்ட்ரி வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் கொடுக்குறாங்க. அதில் வந்து தே கேன் கிவ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்சியில் வந்து அவங்க வந்து தே கேன் கோ ஃபார் சில பர்டிகுலர் கோர்சஸ், அதாவது அட்வான்ஸ் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து பெத்தாலஜியில் வந்து ஹியூஜ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ரிசர்ச்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க வந்து அட்வான்ஸ் மெடிக்கல் லேப் டெக்னாலஜியில் பண்ணலாம். இல்லை வந்து தே வாண்ட் டு கம் இன் டு அட்மினிஸ்ட்ரேஷன் சைட் அப்படின்னா எம்பிஏ ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி சாய்ஸஸ் எடுத்து அகெயின் அவங்க வந்து கல்லூரி சூஸ் பண்ணும்போது நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் சார்ந்த கல்லூரியை சூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் எம்எஸ்சி பண்ணும்போது யூ ஷுட் ஹேவ் அ ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர். ஹாஸ்பிட்டல் சார்ந்த ஒரு நல்ல கல்லூரி நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் யூ கேன் சூஸ் எம்எஸ்சி மெடிசினல் பயோகெமிஸ்ட்ரி. நிச்சயமாக அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக தியாகராஜன் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் தியாகராஜன், உங்களோட சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார். நான் என் பையனுக்காக பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். பையன் பேர் கார்த்திகேயன், +2 இப்போ தான் எழுதியிருக்கான். ஓகே. பயாலஜி குரூப்பு. ஓகே. நீட்டுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓகே. பட் எங்களுக்கு செகண்ட் சாய்ஸாக ஃபார்ம் டின்னு ஒரு கோர்ஸ் ஒன்று வந்துருக்கு சார். நல்ல கோர்ஸ் தான் கேட்குறேன். ஓகே. ஃபார்ம் டி பற்றி தெரியணும். ஜேபி சார், ஃபார்ம் டிக்கான இல்லை, ஃபார்மசி டாக்டர் அப்படிங்கிறது இட்ஸ் 6 இயர்ஸ் கோர்ஸ். +2 முடித்த பிறகு டைரெக்டாக வந்து யூ ஷுட் பி இன்ட்ரெஸ்ட் இன் ரிசர்ச் இன் ஃபார்மஸ்டிக்கல். இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து கலந்தாய்வில் கண்டிப்பாக வராது. யூ ஹாவ் டு கோ டு த செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஜாயின் ஒன்லி இன் மேனேஜ்மெண்ட் கோட்டா. தமிழ்நாடு கலந்தாய்வில் ஃபார்ம் டி கோர்ஸ் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணல. ஸோ அது மனசில் வச்சுக்கோங்க. யூ ஷுட் பி மென்டலி ப்ரிப்பேர். அடுத்தது வந்து நான் வந்து என்ன தெரியுமா சொல்வேன், அப்படி நீங்கள் ஃபார்ம் டி அப்படின்னு பண்ணதை விட நான் என்ன தெரியுமா சொல்வேன், பி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிஜமாகவே இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபார்மஸ்டிக்கல் ரிசர்ச் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்ம் டி வந்து லேட்ரல் என்ட்ரி 1 வருஷம் ஜாஸ்தி ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் சொல்கிறது வந்து பிஃபார்ம் பண்ணிவிட்டு ஜினோமிக்ஸ் டிஎன்ஏவுடைய ஆதிக்கம் வந்து மிக பெரிய லெவலில் வருது. அப்போ நீங்கள் வந்து பிஃபார்ம் பண்ணிவிட்டு எம்எஸ்சி ஜினோமிக்ஸ் ரிலேட்டட் GENOMICS நீங்கள் ஜினோமிக்ஸ் பாருங்கள். ஃப்யூச்சரில் வந்து ஜினோமிக்ஸுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள், ரிசர்ச் வாய்ப்புகள் இருக்குது ஃபார்மசி கம்பேர் பண்ணும்போது. ஸோ பிஃபார்ம் பண்ணிவிட்டு ஜினோமிக்ஸ் பண்ணலாம், இல்லை ஃபார்மா பண்ணிவிட்டு ஃபார்மா மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். அதாவது ஃபார்மஸ்டிக்கலில் MBA இன் ஃபார்மா மேனேஜ்மெண்ட். இப்படிலாம் வாய்ப்பு இருக்குது ஹாஸ்பிட்டல் ஹெல்த்கேர். நான் எடுத்தோடனே நேரோ டவுன் பண்ணதோட ஃபஸ்ட்டு அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஜென்ரலாக ஒரு மாணவனுக்கு என்ன அப்படின்னா 12th முடிச்சோன்னே எனக்கு வந்து இன்ஜினியரிங் வேணாம், பயாலஜி ரிலேட்டட் எனக்கு தெரியாமல் போய் எடுத்துக்கிறது. ஏன்னா எனக்கே இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, ஜேபி சார் நான் 5 வருஷம் படிக்கிற 6வது வருஷம் அப்படியே மனசு வந்து அப்படியே இதாகிடுச்சு, நான் இப்போ வந்து டீவியேட் பண்ண முடியுமான்னு கேட்குறான். ஸோ என்றைக்குமே வந்து டோன்ட் நேரோ டவுன் டு வெரி லாங் கோர்ஸ். இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். யூ ஷுட் ஹேவ் கோ டைவர்ட் எப்போ வேணால். இல்லை எனக்கு வந்து நிஜமாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது ரிசர்ச் ஓரியன்ட் அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் டி எடுக்கலாம், இல்லைனா கோ ஸ்டெப் பை ஸ்டெப். அதுதான் எங்களுடைய அட்வைஸ். நிச்சயமாக அவங்களுக்கான ஆலோசனை கிடச்சிருக்கும். அடுத்தபடியாக சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு கேள்வியை பார்த்துடலாம். அருண்குமார் அப்படின்றவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. சார், ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா சார், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஸ்ரீராம் சார். சரி, கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன் கோர்ஸுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. நிறைய தகுதியான திறமையானவர்கள் வந்து அந்த துறையில் வந்து வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. கண்டிப்பாக அதை நீங்கள் அது அகெயின் திரும்ப சொல்கிறது, எந்த இன்ஸ்டிடியூட் அவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவையான திறமைகளை, அந்த வேலைக்கு தேவையான திறமைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சேரலாம். வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அந்த கோர்ஸ். நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடச்சிருக்கும். சோஷியல் மீடியாவில் இன்னொரு கேள்வியை பார்த்துடலாம். அசார் அப்படின்ற ஒரு பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன், MBAல டூரிசம், HR அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்தால் என்ன பண்ணலாம், இதெல்லாம் நல்லா வர்றதுக்கு எந்த கோர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு? இல்லை, ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து MBA இன் ட்ராவல் டூரிசம். ஏன்னா ட்ராவல் இண்டஸ்ட்ரி வந்து பீப்புள் வாண்ட்ஸ் டு ரிலாக்ஸ். ட்ராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரியுடைய க்ரோத்தும் நல்லா இருக்க போகுது. MBA ட்ராவல் டூரிசம் வந்து நம்ம அங்கே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நிறைய கல்லூரிகள் கொடுக்குறாங்க. பட் அவங்க படிக்கும்போது யூ ஷுட் ஹேவ் 1 ஃபாரின் லாங்குவேஜ், ஹிந்தி, இந்த மாதிரி நேஷனல் லாங்குவேஜ் நிறைய எவ்வளோ லாங்குவேஜ் செஞ்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி. அடுத்தது தே ஷுட் ஹேவ் பில்ட் அப் லிட்டில் குட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் ஆல்சோ. இன்றைக்கி வந்து எல்லாமே ஆன்லைன், நீங்கள் வந்து ஏகப்பட்ட ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்சிஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து தே நீட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ காட் சம் கம்ப்யூட்டர் ஓரியன்ட் நாலேஜ் ஆல்சோ. ஏன்னா ஆன்லைனில் வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அது வந்து இருக்கணும். அடுத்தது வந்து MBA ட்ராவல் டூரிசம் கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து தே கேன் ஈவன் கோ இன் டு த அதாவது எலக்ட்ரானிக் மீடியா. இன்றைக்கி வந்து ட்ராவல் மேக்சின் வந்து இன்றைக்கி நிறைய பெரிய லெவலில் யூஸ் பண்ணுறாங்க.
ட்ராவல் சைடில் வந்து உங்கள் ஃபோட்டோகிராஃபி உங்களுடைய ஸ்கில்ஸ்லாம் பார்த்துட்டு ட்ராவல் மேக்சின் சைடில் வந்து நிறைய நீட் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். பட் MBA ட்ராவல் டூரிசம் நல்ல கல்லூரியில் படிச்சிங்கன்னா வேலை வாய்ப்பு நல்லாவே இருக்குது. யூ கேன் டெஃபினெட்லி கோ அஹெட். நிச்சயமாக சோஷியல் மீடியாவிலே ரோஹித் குமார் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. சார், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் கம்ப்யூட்டர்ஸ், விச் இஸ் த பெஸ்ட் UG கோர்ஸ், BCA ஆர் CSE? க்ளவுட் கம்ப்யூட்டிங்லையும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து சூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாரு ஸ்ரீராம். இன்ஜினியரிங் பிஇயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது நல்லது. பிஇயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கலையே அவங்க வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் அடிஷ்னலாக திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கல்லூரியில் சேர்ந்திங்கன்னா எல்லா கல்லூரியிலுமே க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி ஸ்பெஷல் கோர்சஸ் இருக்குது, எக்ஸ்போசர்னு கொடுக்குறாங்க. அதில் குறிப்பாக ஒரு சில கல்லூரிகளில் வந்து நல்ல பெரிய ஐடி நிறுவனங்களுடன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் நிறுவனங்களுடன் சேர்ந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க, அங்கே எக்ஸ்போசர்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறுவனங்களை சேர்ந்துட்டு அவங்களுடைய திறமைகளை அந்த ஸ்பெஷலைஸ்டு ஏரியாவில் டெவலப் பண்ணிட்டோன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய இப்போ வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ஐடி இன்ஃப்ராவில் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக நாமக்கல்லேருந்து பாலகணபதி இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் பாலகணபதி, உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ சார், குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். நான் இப்போ BE ட்ரிபிள் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு வந்து BBA டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதோட ஸ்கோப்பை பற்றி எப்படின்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார். சற்று முன்னர் தான் அதை பற்றி சொல்லப்பட்டது, இருந்தாலும் கண்டிப்பாக அதாவது டைவர்ட் பண்ணுங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு வந்து யூ வாண்ட் டு டூ MBA அண்ட் ட்ராவல் டூரிசம் மேனேஜ்மெண்ட் தாராளமாக பண்ணலாம். அதில் பெஸ்ட் இன்ஸ்டியூட் வந்து நான் சொன்னேன், நேஷனல் லெவலில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராவல் டூரிசம் இருக்குது, டெல்லியில் இருக்குது, இதில் வந்து நார்த் இந்தியாவில் லண்டன் யூனிவர்சிட்டியில் பூனேயில் இருக்குது, இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. ஸோ இன்ஸ்டியூஷன்லாம் நிறையா இருக்குது. பட் அதுக்கு வந்து தேர்வு முறைகள் இருக்குது. பட் வந்து MBA ட்ராவல் டூரிசம் பண்ணும்போது நான் வந்து சொன்னது, யூ ஷுட் ஹேவ் அ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், யூ ஷுட் ஹேவ் இன்ட்ரெஸ்ட் டு கோ அரவுண்ட். இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக யூ கேன் டைவர்ட், அப்சல்யூட்லி நாட் அ ப்ராப்ளம். நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு கேள்வியை நம்ம பார்த்துடலாம். ஆனந்த் குட்டி அப்படின்ற ஒரு கேள்வி. ஹாய் சார், ஐம் டூயிங் மை ஃபைனல் இயர் UG இன் ECE. I offered in an IT company with 3.25 annum package. I want to pursue my PG in abroad. I am confusing mindset whether to study or going to job. Also, my financial assistance is not sufficient to take MS. Already I am studying in education loan. Please suggest sir. Sriram sir, அவர் ஜாப் எடுத்துக்கணுமா PG பண்ணணுமா? அதாவது வந்து ECE முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நிறைய பேர் நம்மளுக்கு மிஸ்கான்செப்ஷன் இருக்குது, PG படித்தா நிறைய செலவாகணும். கண்டிப்பாக செலவாகும், அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. அந்த செலவை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சிட்டு பண்ணிங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, ஏன்னா பிகாஸ் இவர் ECE முடித்தோடனே நல்ல ஜாப் கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட திறமை இருக்கும். நல்ல யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்ஸ் மாஸ்டர்ஸில் என்ன ப்ரோக்ராம் படிக்க போகிறாரோ அந்த ப்ரோக்ராமுக்கு டிமாண்ட் எப்படி இருக்குது அதை பார்த்துக்கிட்டு, அந்த யூனிவர்சிட்டியில் இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுக்குறாங்களா, ஃபாரினில் போய் படிக்கிறேன்னா அந்த யூனிவர்சிட்டியில் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்களா பார்த்துட்டு, அதுக்கு அங்கே நம்ம இந்தியன்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, அதுக்கு அந்த யூனிவர்சிட்டியில் அந்த ப்ரோக்ராம் படித்தவங்களுக்கு லாஸ்ட் இயரில் எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் கிடச்சிது, இன்டர்ன்ஷிப்பு ப்ராஜெக்ட்ஸ்லாம். ஏன்னா ஃபாரினில் போகிறதில்ல கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப்பு ப்ராஜெக்ட்டு MS படிக்கல கிடைச்சா தான் அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணோம். அதுக்கு அடுத்து எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அந்த கண்ட்ரியில் வீசா எப்படி கொடுக்குறாங்க, முடிச்சதுக்கப்புறம் ஜெர்மன் மாதிரி கண்ட்ரிலாம் 2 years வந்து தே கேன் ஸ்டே அண்ட் தே கேன் சர்ச் ஃபார் ஜாப். அதே மாதிரி எஜுகேஷன்ஸ் வந்து அங்கே வந்து டியூஷன் ஃபீஸ் கிடையாது ஜெர்மனி. அங்கே அந்த மாதிரி ப்ரோக்ராமில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒன்லி நம்மளை ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் இருந்தால் போதும். அதுக்குமே நம்ம வந்து பார்ட் டைம் ஜாப் பார்த்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த 2 yearsல டெஃபினட்டாக நீங்கள் பண்ண போகிற செலவு வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். தெர் ஆர் வேரியஸ் ஃபினான்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் லெண்டிங் லோன். அதனால் உங்களுக்கு உண்மையிலேயே இன்ட்ரெஸ்ட் இருந்து திறமைகள் இருந்து உங்களால் சாதிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த அனாலிசிஸ் டீட்டெயிலாக நல்ல கன்சல்டண்ட்டை போயிட்டு நீங்கள் பேசிவிட்டு உங்கள் ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணலாம். நிறைய கல்லூரிகளில் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற கல்லூரிகள் நல்ல குட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்லூரியிலேயே வந்து எஜுகேஷன் செல்ஸ் இருக்கும், அவங்க வந்து நல்ல ஃபாரின் இன்ஸ்டியூட்டை டைப் பண்ணிட்டு அந்த எக்ஸ்போசர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நிறைய கான்சுலேட் ஆஃபீஸர்ஸ் வந்து வேறு கண்ட்ரீஸ்னுடைய இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கே எஜுகேஷன் செல்ஸ் தனியாக வச்சுருக்கிறாங்க, அவங்களும் கைட் பண்ணுறாங்க. நீங்கள் டைரெக்டாக அங்கே கூட நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ரோக்ராம் எங்கே இருந்தால் எங்கே படித்தா நல்லதுன்னு சொல்லி நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். கன்ஃபியூஸ்டு மைண்டில் இருந்தவருக்கு. அடுத்தபடியாக சோஷியல் மீடியாவில் ஆடலரசன்னு ஒரு கேள்வி ஒருத்தர் முன் வச்சிருக்கிறாரு. மை சிஸ்டர் கம்ப்ளீட்டட் +2, ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபேஷன் டிசைனிங், பட்
but she does not appear in NIFT. What are the institutes in TN Karnataka to get management seats for fashion designing or fashion technology? JP sir. இல்லை இப்போ ஃபேஷன் டிசைனிங் வந்து பெஸ்ட் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, அதுக்கு எக்ஸாம் எழுதணும், அது நீங்கள் எழுதலை. இப்போ அடுத்தது வந்து இஃப் தே ஆர் சயின்ஸ் குரூப், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி எடுத்திருந்தா நம்முடைய தமிழக கலந்தாய்வுலேயே பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜின்னு கொடுக்குறாங்க. அதே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்பரல் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. மற்ற செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வந்து பிடெக். இல்லை நான் வந்து காமர்ஸ் குரூப்பு, எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கிடையாது, அப்படி இருக்கும்போது யூ வாண்ட் டு கம் இன் டு டிசைன் ஒன்லி தான் ஃபேஷன் டிசைன் அப்படின்னா there are schools. தமிழ்நாட்டில் வந்து ஊட்டி மெகன்ஸ் ஊட்டி ஸ்கூல் ஆஃப் ஃபேஷன் டிசைன் அப்படின்னு இருக்குது. அவங்க ஒன்லி ஸ்கூல் இன் தமிழ்நாட்டில் 4 years டிசைன் கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஊட்டியில் இருக்குது, அது 4 years டிசைன் கோர்ஸ். இது தவிர ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து பிஎஸ்சி ஃபேஷன் டிசைன் அது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. பட் எப்போவுமே 4 years டிசைன் பண்ணுறது டெஃபினெட்லி பெட்டர். இது தவிர ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ வந்து ஜேடி இன்ஸ்டியூட் இந்த மாதிரி வந்து பெங்களூரில் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ அது பண்ணுறதோட ஒரு நல்ல ரிகக்னைஸ் இன்ஸ்டியூட் ஒரு யூனிவர்சிட்டி கீழே இருக்கிறது பெட்டர். இன்னொரு வந்து ஒரு அட்வைஸ், அப்படி நீங்கள் ஃபேஷன் டிசைன் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவல் நிஃப்ட்டில் வந்து நீங்கள் திரும்பி பிஜியில் நிஃப்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிஜியில் வந்து ஃபேஷன் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் இருக்குது நிஃப்ட்டில், எல்லா நிஃப்ட்லேயும். அதை வந்து டார்கெட்டாக வச்சு பண்ணுங்கள். ஃபேஷன் மேனேஜ்மெண்ட் முடிச்சிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போத் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், க்ரோத், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டுமே நல்லாயிருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக கோவையிலேருந்து ஜவஹர் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் ஜவஹர், உங்களோட சந்தேகம் என்ன? குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க. நான் இப்போ +2 முடிச்சிருக்கேன். ஓகே. ஐடி ஃபீல்டு போகணும்னு ஆசை. ஓகே. இப்போ அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க என்னன்னா பிகாம் சிடி இல்லாட்டி பிஎஸ்சி சிடி போ அப்படிங்கிறாங்க. ஓகே. அதில் என்ன ஸ்கோப், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அப்புறம் அதில் என்னது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கா? ஓகே. இப்போ 12th அதுக்கு என்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும், அப்புறம் வேறு ஏதாவது ஐடி கோர்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஸ்ரீராம் சார், ஐடிக்கு போகணுன்னு அவரோட ஆசை. அவர் அதுக்கு என்ன சேரலாம்? அடுத்தபடியாக அந்த சிடி அந்த விஷயத்துக்கு ஜேபி சார்ட்ட வரலாம். நீங்கள் சொல்லுங்கள், என்ன அவங்க படிக்கலாம்? கண்டிப்பாக பிஇயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா ஐடி எடுத்து படிக்கலாம். அது திரும்ப நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறது வந்து என்ஜினியரிங் வந்து ஏற்கனவே இது வரைக்கும் படித்த மாதிரி படித்தாங்கன்னா கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அவங்க வந்து உண்மையிலேயே அவங்களுடைய திறன்களை வளர்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய கம்பெனி, இந்தியன் மல்டிநேஷ்னல் கம்பெனி, நம்ம இந்தியன் கம்பெனிஸும் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸில் அவங்களுடைய அந்த H1B விசா அந்த மாதிரி பிரச்சனைகள்னால இருக்கிறதுனால புது ஏரியாவில் டொமைன் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸில் வந்து ஜாப் எமர்ஜிங் அவங்களுக்கு பிஸ்னஸ் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி கண்ட்ரீஸில் போகையில் அவங்க ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ் தேவைப்படுது. அந்த ஸ்கில்ஸை வந்து என்ஜினியரிங் படிக்கையில் அந்த துறை சார்ந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ட்ரியில் டீல் பண்ணல அவங்களுடைய லாங்குவேஜும் லேர்ன் பண்ணிக்கணும். அது மாதிரி ஒரு கம்பெனிஸ் வந்து கேம்பஸ் கூட ஜாயின் பண்ணி அந்த ப்ரோக்ராமில் செகண்ட் இயர்லேருந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கேம்பஸில் நீங்கள் படித்து அது மாதிரி திறன்களை வளர்த்துக்கிட்டால் ஐடி துறையும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நிச்சயமா. ஜேபி சார், அவங்க அப்பாவோட நண்பர் சொன்ன ஆலோசனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து ஆலோசனை தப்பாக ரைட்டுன்னு சொல்கிறத விட இன்னொன்று, ஃபஸ்ட்டு +2 முடித்த கூட ஐடிக்கு வரணும் அப்படின்னா இந்த தடவை வந்து HCL கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, +2 முடித்த உடனே HCL கம்பெனி வந்து தலை சிறந்த மாணவர்களை வந்து எடுத்து ஜாபும் கொடுத்து அவங்களே படிக்க வைக்கிறாங்க. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அடுத்தது பிஎஸ்சி, பிசிஏ, இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அந்த மாதிரி பிஎஸ் 3 years கோர்ஸ் படிக்கிறது பெட்டரா, பிஇ பிடெக் படிக்கிறதுனா பிஇ பிடெக் இஸ் 100 times பெட்டர் தேன் பிஎஸ்சி கோர்சஸ். நான் பிஏ வந்து 90% 80% அவுட் எடுக்கும்போது பிஎஸ்சி கோர்ஸ் வந்து ரொம்ப பேசிக். அதுக்கப்புறம் நீங்கள் எம்சிஏ பண்ணணும். நல்லா கவனிக்க, நீங்கள் வந்து பிஎஸ்சியே படிக்கிறீங்க, பிஎஸ்சி சிடி, வெறும் பிஎஸ்சி படிச்சுட்டு உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அவுட் சோர்சிங் இந்த மாதிரி பேக் ஆஃபீஸ் மாதிரி ஜாப்ஸ் தான் கிடைக்கும். கண்டிப்பாக கோடிங் அந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்போ என்ட்ரி லெவல் முதல்ல கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ட்ரி லெவல் கூட இப்போ ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரி எல்லாமே ஆட்டோமேஷன் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் கண்டிப்பாக எம்சிஏ பண்ணி ஆகணும். எம்சிஏ வந்து 2 years, முதல்ல 3 years, அது அட்லீஸ்ட் நல்ல விஷயம். 2 வருஷம் மாட்டாங்க. இப்போ 5 years படிக்கிறீங்க. ஒரு மாணவன் வந்து ஒரு கல்லூரியில் வந்து 5 years எம்சிஏ படிக்கிறாரு. ஒரு பையன் வந்து பிஇ 4 years படிக்கிறான். they will be treated same. பட் கம்பெனி வில் கிவ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்றைக்குமே வந்து பிஇ பிடெக் எடுத்து படிக்கிறது தான் புத்திசாலித்தனம். யார் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ படிக்கலாம்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் who doesn't have eligibility to come to engineering side. அவங்க வந்து ஐடி ஃபீல்டு வரணும்னா கண்டிப்பாக they can take பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ மாதிரி. சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் will be பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி தான். நிச்சயமாக அவருக்கான விரிவான ஒரு ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக சிங்கப்பூர்லேருந்து ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க தொலைபேசி வழியாக. அவங்களோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம், உங்களுடைய பெயர்? சந்தேகம் சார். ரவிச்சந்திரன். என்னுடைய பெயர் ரவிச்சந்திரங்க. சொல்லுங்க. இப்போ வந்து இந்த வருஷம் வந்து 10th முடிச்சிருக்கிறாங்க. ஓகே.
அவங்க வந்து +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பயோகெமிஸ்ட்ரி எடுக்கணும்னு ஆசை. இதுல +2 முடிச்சுட்டு டிகிரி போறது நல்லதுங்களா, டிப்ளமாவில் வந்து பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறது நல்லதுங்களா? எது உங்களுடைய இது சொல்லுவீங்க, எதை அட்வைஸ் பண்ணுவீங்க சார்? வெரி குட் கேள்வி. 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் வர்றது பெட்டரா இல்லை +2 முடிச்சுட்டு ப்ரொஃபஷனலாக வர்றதா பெட்டர் அப்படின்னு? இப்போ வந்து என்னுடைய சந்தர்ப்ப ஃபேமிலி சூழ்நிலை சரியில்லை, நான் வந்து 3 வருஷத்தில் ஜாபுக்கு வரணும்னா 10th முடிச்சுட்டு டிப்ளமோ போயிட்டு போகிறது பெட்டர். பட் என்றைக்குமே வந்து ஒரு லாங் ரன் வேணும் அப்படின்னா 10+2 +2 முடிச்சுட்டு பிஇ வரும்போது, அது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் டிப்ளமா படிக்கும்போது, டிப்ளமா முடிச்சுட்டு லேட்ரல் என்ட்ரி வரும்போது, இப்போ வந்து எக்ஸாம் ரிசல்ட்ஸ் நாங்கள் அனலைஸ் பண்ணும்போது ஃபைனல் அவன் வந்து மேபி மைட் பி குட் இன் கோர், பட் வந்து அவன் வந்து மேத்தமெட்டிக்ஸில் பிகம் வீக்ஸ். நிறைய பேர் இந்த லேட்ரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கலில் ஃபெயில் ஆகிடுறான். அப்போ ஃபெயில் ஆகும்போது அரியர்ஸ் வைக்கும்போது பெரிய பெரிய கம்பெனியில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகிடுது. ஏன்னா அவன் வந்து 10th முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு செமஸ்டர் தான் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறான், மேபி செகண்ட் செமஸ்டரில் சில இருக்கும். 2 வருஷம் மேக்ஸ் படிக்காமல் டைரெக்டாக செகண்ட் இயர் மேத்தமெட்டிக்ஸ், டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி கியூயிங் தியரி, இந்த மாதிரி அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்கல் பேப்பர் அவனால் கோப்பப் பண்ண முடிய மாட்டேங்குது. அவன் வந்து கோரில் டெஃபினெட்லி மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட நல்லா இருப்பான், பட் அவன் மேத்தமெட்டிக்கல் இஸ் பிகமிங் எ பிக் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ லாங் ரன் பார்க்கும்போது 10+2 + இன்ஜினியரிங் வரது தான் பெட்டர் ராதர் தென் டிப்ளமோ முடிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரி வர. நிச்சயமாக அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக சோஷியல் மீடியாவில் ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். முஜிப் ரஹ்மான் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஹாய் சார், ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் மெக்கட்ரானிக்ஸ். வாட் ஆர் த சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூட் இன் மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா? என்னென்ன ஜாபுக்கெல்லாம் போகலாம்? ஸ்ரீராம் சார். சரி, மெக்கட்ரானிக்ஸ் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கொஞ்சம் ஐடி எல்லாம் சேர்ந்து அவங்க படிப்பாங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 60-70% மெக்கானிக்கல் சப்ஜெக்ட், ஒரு 20% வந்து எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய மைக்ரோ கண்ட்ரோலர் அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வரும். தென் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து பிஎல்சி இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து எலக்ட்ரிக்கல்னுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த ஊப்ஸ் மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி சப்ஜெக்ட்ஸும் அவங்க படிப்பாங்க. ஸோ இது வந்து இதனுடைய எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கிறதுனால இது வந்து மோர் ஆஃப் அப்ளிகேஷன் பேஸ்டு. அதாவது வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து மெக்கட்ரானிக்ஸாக மாறிக்கிட்டே இருக்குது. ஃப்யூச்சரில் எல்லாமே மெக்கட்ரானிக்ஸாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த அப்ளிகேஷன்ஸ் படிச்சிருக்கப்போ எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கிறப்ப அவங்க கன்ஃபியூஷன் ஆகாமல் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாணவர்கள் மெக்கட்ரானிக்ஸ் படிக்கலாம். எந்த துறைகளுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குன்னா ஆட்டோமோட்டிவ் ஏரியாவில் மெக்கட்ரானிக்ஸ்க்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் அதில் கிடைக்குது. அதுக்கப்புறம் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் கிடைக்கும், ஏரோஸ்பேஸ் ரிலேட்டட் ஃபீல்டில் கிடைக்கும், ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டட் ஏரியாலும் கிடைக்கும். இவங்க அந்த மெக்கட்ரானிக்ஸே ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ். அப்படி மெக்கட்ரானிக்ஸ் படிக்கையிலையும் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் ஏதாவது ஒரு ஏரியாவில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டு அந்த துறையில் வந்து அந்த பர்டிகுலர் டொமைனில் வந்து அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டணும். டெஃபினட்டாக இன்டர்ன்ஷிப் பண்ணணும், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், காம்படிஷன்ஸில் கலந்துக்கிட்டு அவங்க மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து மெக்கட்ரானிக்ஸ் துறை வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிகாஸ் இந்தியா மாதிரி டெவலப்டு கண்ட்ரியில் ஆட்டோமேஷன்ஸும் எலக்ட்ரானிக்ஸினுடைய இன்வால்வ்மெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஃபியூச்சரில் இட்ஸ் கோயிங் டு பி பிக். ஏன்னா பிகாஸ் ரோபோ வந்து அரௌண்ட் 14,000 ரோபோஸ் தான் இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் ரோபோஸ் இருக்குது. வேறஸ் நம்ம பக்கத்து நாடு சைனாவில் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் அரௌண்ட் 25,000 ரோபோஸ் பண்ணுறாங்க. நிறைய ரோபோ மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இது ஒரு பர்டிகுலர் ஏரியா. அதே மாதிரி மெடிக்கல் ரிவியூலேயும் ரோபோலாம் இப்போ வந்திருக்குது. ஸோ அதனால் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருந்து அதுவும் திரும்ப அகைன் எல்லா இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி சப்ஜெக்ட் பாஸ் பண்ணி சிஜிபியை வச்சுருந்தா மட்டும் வேலை கிடைக்காது. நிச்சயமாக மிக முக்கியமான கருத்தை முன் வச்சுருக்கீங்க. அடுத்தபடியாக சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு அராஃபத்ன்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறார். அது என்னென்னு பார்க்கலாம். I want to study visual graphics. Is there good scope for this course? Recommend me some top colleges and some tips about preferring this course. JP sir. இல்லை, அதாவது விஷுவல் கம்யூனிகேஷன், அனிமேஷன், கிராஃபிக்ஸு, ப்ராட்காஸ்டிங் ரிலேட்டட், மாஸ் கம்யூனிகேஷன், இது எல்லாமே இதில் வந்து இந்த நீங்கள் நினைக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வரும். பட் டெஃபினட்டாக வந்து யூ ஷுட் சூஸ் அ குட் இன்ஸ்டியூட். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அனிமேஷன், கிராஃபிக்ஸ், விஷுவலைசேஷன், வேர்ல்டு இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் எல்லாமே விஷுவலைசேஷனில் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து தாராளமாக படிக்கலாம். பட் நல்லா என்னுடைய அட்வைஸ் ஸ்டில் என்ன அப்படின்னா, நீங்கள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து மீடியா ரிலேட்டட் கோர்சஸ் அதாவது இந்த மல்டிமீடியா கோர்சஸ் வந்து நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா என்ன வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு பண்ண முடியாது அப்படின்னா பண்ணினா மேக் ஷுர் அதுக்காக வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு டிகிரியை வந்து கரஸ்பாண்ட் பண்ணுறதோட ப்ரொஃபஷனலில் வந்து ஒரு டிகிரியை வாங்கிட்டு ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா தட் வில் பி அ பெட்டர் சாய்ஸ். இதுக்கு எவ்வளோ செலவாகும் சார்? இல்லை, செலவுங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் ஆகுதுங்க. அதாவது காலேஜ் கோர்சஸ் வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கும். பட் அவங்க அடிஷ்னலாக லேர்ன் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி.
ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த ஸ்கில்ஸை மட்டும் லேர்ன் மட்டும் பண்ண போனது. இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் ரொம்ப தேவைப்படுதுங்க. அந்த இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷனுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்கில் பண்ணும்போது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் தாராளமாக அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. அவங்க வந்து தே ஆர் கிவிங் சம் பேங்க் லோன்ஸ், தேர் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் மேக் ஷூர் தே கெட் குட் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் இருந்தால் வாய்ப்புகள் பல மடங்கு அவங்களுக்கு கூடுது. நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக பொள்ளாச்சியிலேருந்து விஜய்ங்கிற நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் விஜய், உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் சார், என் பையன் +2 முடிச்சிருக்கான், இப்போதான் எழுதியிருக்கான். சரிங்க. அவன் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கான். ஓகே. அது சம்பந்தமா டீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பேன். நிச்சயமா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கான ஸ்கோப் எப்படி இருக்கும் சார் ஜேபி சார்? இல்லை, இதை பாருங்கள், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இது எல்லாமே மோர் ஓரியன்ட், ரிசர்ச் ஓரியன்ட். அது வந்து ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ cannot expect very big jobs immediately after biomedical. You need to do MS. அதுவும் எஸ்பெஷலி ஜெர்மனி, யூஎஸ் இந்த மாதிரி இதில் வந்து they have to prepare. When you do your master's degree in US, அதாவது இந்த கண்ட்ரோல் இன்ஜினியரிங், மெடிக்கல் இது லேசர் ஆப்டிக் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாம் வந்து நிறைய பயோமெடிக்கலில் தேவைப்படுது. பட் வந்து யூஜியில் வந்து நம்ம படிக்கிற சிலபஸ் வந்து வெரி வெரி பேசிக் லெவல். ஸோ தட் இஸ் நாட் இனஃப் டு கெட் ஹையர் லெவல் சேலரி. பேசிக் லெவல் சேலரி எனக்கு போதும், ஐ வாண்ட் ரிலேட்டட் டு மெடிக்கல், ஏதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னா பண்ணலாம். பட் இஃப் யூ ரியலி வாண்ட் டு டூ அப்படின்னா யூ ஹேவ் டு டூ மெடிக்கல். அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸில் வந்து மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நீங்கள் பண்ணாதான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் மேக் ஷூர் இட் இஸ் மோர் லிட்டில் யூ ஷுட் ஹேவ் தட் மைண்ட் செட் டு கோ ஃபார் ரிசர்ச். நிச்சயமாக அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சி குறித்த சில முக்கிய விளக்கங்களையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இறுதியாக வந்து ஒரு சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு கேள்வி பார்த்துடலாம். முகில்ராஜ் அப்படின்னு ஒருத்தர், சார் ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்மார்ட் ஃபோன் சம்மந்தமான இண்டஸ்ட்ரிக்கு வேலைக்கு போகிறதுக்கு என்ன மாதிரியான படிப்புகளை தேர்வு செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறார் முகில்ராஜ்ன்றார். ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் போனால் மெக்கட்ரானிக்ஸ் துறை தேர்ந்தெடுக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாம், அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரிலேட்டட் ஃபீல்டில் படிக்கலாம். அகெயின் வந்து அவங்க படிக்கிறப்ப திரும்ப ப்ராக்டிக்கல் நாலேஜஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு ப்ராஜெக்ட்ஸ் அவங்களே செஞ்சு பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடச்சிரும். இந்த நீட் தேர்வை பற்றின சந்தேகம் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டுட்டே வருது சார். நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன சார்? ஒன்று வந்து இப்போ வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர் க்ளீனாக சொல்லியிருக்காரு, நீட்டுக்கு தமிழ்நாடுக்கு தனி விலக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் தமிழ் அரசு முயற்சி செஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் நான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அரங்கே வந்து பல்வேறு கல்வி சார்ந்த தகவல்களை அளித்த ஜெயபிரகாஷ் காந்தி மற்றும் ஸ்ரீராம் சார் உங்கள் 2 பேருக்கும் நியூஸ்7 தமிழ் சார்பாக நன்றி. இந்த அளவில் இந்த நிகழ்ச்சி நிறைவு. மற்றொரு நிகழ்ச்சியில் வேறு சில விருந்தினரிடம் சந்திக்கலாம். அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழிடம்.